தமிழகத்தில் கோடை வெயில் தாக்கம் உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் குழந்தைகள் முதியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பழங்கள் மற்றும் தண்ணீர் அதிகம் எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் நலனை தற்காத்துக் கொள்ளலாம் என எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் ரெமோ சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரேவதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். குழந்தைகள் இந்த வெப்பத்தில் எந்த அளவுக்கு பாதிப்படைகிறார்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன என்பது குறித்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை இயக்குநராக இருக்கக்கூடிய ரெமா சந்திரமோகன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மேடம். இப்போ தமிழகத்தில் அதிகப்படியாக வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு. குழந்தைகள் இதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு நோய்கள் ஏற்படுது? கோடை காலம் சாதாரணமாக ரொம்ப சந்தோஷமான காலம். ஏன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூலெல்லாம் பூட்டி பசங்க வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ட்டு எல்லாரும் நம்மளை வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பசங்க என்ன பண்ணணும்னா, யூஸ்வலாக இந்த டைரக்ட் சன்லைட், வெயில் உடம்பு மேலே படுற மாதிரி இருக்கிற வெயிலில் தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நம்ம மேக்ஸிமம் வெயில் எப்போ இருக்கும்னா ஒரு 10 to 3 அந்த டைமில் தான் மேக்ஸிமம் வெயிலுடைய வெப்பம் நமக்கு தோணும். அந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது. இப்போது நம்ம காரில் ட்ராவல் பண்ணுறது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது வேறு விஷயம். ஆனால் அந்த 2 வீலர் சைக்கிளோ நடந்து போகும்போதோ அவங்க உடம்பு மேலே டைரெக்டாக வெயில் படும்போது அது ப்ரொடெக்ஷன் இல்லாமல் தலையில் துண்டோ கேப்போ போடாமல் ரொம்ப திக்கு க்ளோத்ஸு அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு போகும்போது அதனோட உடம்பு திடீர்னு ரொம்ப சூடாயிடுச்சுன்னா சன்ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். அதனோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி மயக்கம் வரும், குழந்தை ரொம்ப டயர்டாகி அப்படியே துவண்டு விழுந்துடும். உடம்பை தொட்டு பார்த்தீங்கன்னா அனலாட்டும் சூடாக இருக்கும். ஃபுல் உடம்பு ஒரே டெம்பரேச்சரோட ரொம்ப சூடாக இருக்கும்போது அது ஃபீவர் கிடையாது, ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை? உடனே குழந்தைய ஒரு இடத்துக்கு, குளிர்ந்த இடத்துக்கு உடனே குழந்தைய மாற்றிட்டு ஃபேனோ ஏசியோ எதுவாக இருந்தாலும் ஆன் பண்ணிவிட்டு குழந்தைய துணிகள்லாம் கழட்டி அது டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு உடனே ட்ரை பண்ணணும். பொதுவாகவே சம்மர் காலத்தில் குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி உணவுகள் கொடுக்கலாம்? ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு பசி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க நிறைய தண்ணி குடிச்சிட்டு வயர் நிரப்புவாங்க. சாதாரண குழந்தைங்களுக்கு அதிகமாக பசி இருக்காது. என்ன விதமான ஆகாரம் பெஸ்ட்டுனா, நமக்கு வீட்டில் சமைக்கிற ஆகாரம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு இந்த வெயில் காலத்தில் எந்த ஆகாரம் வெளியிலேருந்து வாங்கணும் ஈஸியாக கெடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நாளைக்கு அதை வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஃப்ரெஷ்ஷு ஃபுட், வீட்டில் சமைக்கிற ஃப்ரெஷ் ஃபுட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிலெல்லாம் நிறைய நீர் சத்து இருக்குது. அதனால் அது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் அதிலேருந்து விட்டமின்ஸ் நமக்கு நோய் தடுப்புக்கு உபயோகமாக இருக்கும். வீட்லேயே மோருங்கிறது 1:4. யூஸ்வலாக நாங்கள் கெட்டி தயிரை 3 times டைல்யூட் பண்ணி அதில் உப்பு போட்டு கொடுக்கும்போது அதில் ஹைட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். லைம் ஜூஸ், பெரும்பாலும் நாங்கள் ஃப்ரூட் ஜூஸஸ் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதில் நிறைய சர்க்கரை போடுறதுனால அது அனாவசியமாக அன்னெசரி கேலரிஸ், அதனால் அது தேவை கிடையாது. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாகவே கொடுக்கும். அந்த வாட்டர்மெலன், அப்புறம் வாழைப்பழம், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் குழந்தைங்க நிறைய சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸ் பிடிச்சதுன்னா, நிறைய பசங்களுக்கு பிடிக்காது, அது பிடிக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். மசாலாஸை அவாய்ட் பண்ணணும். இன்டேக் எடுத்துக்கிறது என்ன மாதிரி விஷயங்கள் தோல் பிரச்சனைக்காக எடுத்துக்கலாம்? இப்போ நம்ம சாதாரணமாக நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது காட்டன், பருத்தினால் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிறது. லூஸ் ஃபிட்டிங் ஏரி ட்ரெஸ், அதாவது ஸ்லீவ்லெஸ் குட்டி பசங்களுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறது நல்லது. திக்காக அவாய்ட் பண்ணுறது, ஃபுல் ஸ்லீவ்ஸ் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண சொல்லலாம். பவுடர் நம்ம சாதாரணமாக அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அந்த வேர்க்குரு மேலே பவுடர் போடும்போது அது போய் அந்த துவாரத்தை பிளாக் பண்ணும்போது அங்கே தான் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ பவுடர்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் ஒரு சில பவுடர்ஸில் அந்த இச்சிங், ஏன்னா வேர்க்குரு ரொம்ப அரிக்கும், அதில் பவுடர் போடுறதோ ஒரு க்ரீம் போடுறது ப்ரிஸ்கிரைப்ட் க்ரீம்ஸ் இருந்ததுன்னா அதை போட்டிங்கன்னா அந்த இச்சிங் குறையலாம். 2 வேளைக்கும் பச்சை தண்ணியில் குளிக்கிறது நல்லது. அதில் தான் அந்த வேர்க்குரு சரியாகும். அதுலேயே திருப்பியும் சுடு தண்ணியில் குளிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது சரியாகிறதுக்கு. ஸோ வேர்க்குரு, அதில் இன்ஃபெக்ஷன் சிரங்கு அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. குழந்தைங்களும் மண்ணில்
அந்த மாதிரிலாம் நிறைய விளையாடுவாங்க அந்த வெயில் காலத்தில். ஸோ திருப்பி ஈவினிங் வரும்போது ஒரு தடவை நல்லா குளிச்சுட்டாங்கன்னா அதில் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் தெரிவித்ததிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் தயாரித்திருக்கக்கூடிய உணவுகள் சுத்தமான முறையில் குழந்தைகள் எடுத்துக்கொள்வதன் மூலம் பல்வேறு நோய்களில் இருந்து இந்த வெப்ப காலத்தில் அவர்களை தற்காத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகப்பிரியனுடன் செய்தியாளர் ரேவதி, சென்னை.